வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். எண்ணாகமம் 9ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். பாருங்கள், 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் ஏற்படுத்தப்பட்டது. அது முதல் மாதத்தின் முதல் நாளாயிருக்கின்றது. இப்பொழுது அதே முதல் மாதத்தின் 14ஆம் தேதியில் ஆண்டவர் பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். இந்த பஸ்கா பண்டிகையை 2வது முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கொண்டாடுகின்றார்கள். முதலாவது பஸ்காவை அவள் எகிப்திலே கொண்டாடினார்கள் என்று யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த பஸ்கா பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட்டதென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் மேல் வந்த கோபாக்கினிலிருந்து தப்பித்து கொண்டதையும் ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினதையும் கொண்டாடும்படியாக, நினைவு கூறும்படியாக செய்யப்பட்டது. பாருங்கள், இந்த பஸ்கா பண்டிகையின் முழுமைதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 5:7 வசனத்தில் வாசிக்கின்றோம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றாரே. பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்மை ஆண்டவருடைய தண்டனையிலிருந்தும் கோபாக்கினிலிருந்தும் விடுதலையாக்குகிறவராக இருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், ஆண்டவர் நம்மையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கின்றார். கொலோசியர் 1:13 சொல்லுகிறது போல, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முதல் மாதத்தின் 14ஆம் தேதியில் இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, அதை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைவேற்றி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு லூக்கா 22:19 வாசிக்கிறது போல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் பணித்திருக்கின்றார். ஆகவே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் தவறாமல் இந்த திருவிருந்தில் அவள் கலந்து கொண்டு ஆண்டவரை நினைவு கூறுகின்றார்கள். எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனுஷன் தன் பாவத்தை சுமப்பான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம் நண்பர்களே, பஸ்காவை ஒரு இஸ்ரவேலன் புசிக்க மறுப்பான் என்று சொன்னால், தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் விடுதலையையும் கொண்டாடாமல் போவது மாத்திரமல்ல, அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய மீட்பையும் நினையாமல் மறந்து போய் அதை உதாசீனப்படுத்துகிறதாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-30 வசனத்தில் திருவிருந்தில் பங்கெடுப்பதின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யாராவது ஒருவன் அசுத்தமாயிருந்தால் அதனாலே ஆண்டவருடைய பஸ்காவை கொண்டாடாமல் போய்விட்டால், வருஷத்தின் 2வது மாதத்தின் 14ஆம் தேதியில் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக பஸ்காவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் உள்ள அயலானும் ஆண்டவருடைய பஸ்காவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், இந்த ஆண்டவர்
எகிப்திலிருந்து வெளியே இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்தார். ஆகவே அவரை அவர்கள் கொண்டாட வேண்டும். ஆனால் வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் கானானுக்கு உள்ளே எடுத்து செல்வாரா? என்னாகும் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதற்கான விடையை பெற்றுக்கொள்கின்றோம். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் என்று வாசிக்கின்றோம். பாருங்கள், ஒரு மனிதனும் தேவனை நேரடியாக கண்டு பிழைக்க முடியாது என்ற யாத்திரையாகவும் 33:20 நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த காணக்கூடாத தேவன் தம்முடைய மகிமையான பிரசன்னத்தை ஒரு மேகத்தை கொண்டு மறைத்து அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தங்கியிருந்தார். இந்த மேகம் ஒவ்வொரு இடமாய் அவர்களை கொண்டு சென்றது என்று நாம் வாசிக்கும்போது உண்மையில் கர்த்தர்தான் அவர்களை கொண்டு சென்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் அவர் இப்பொழுது தாம் வாக்கு பண்ணினது போலவே கானானுக்கு நடத்தி செல்கின்றார். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த எண்ணாகும் 9ஆம் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப வரும் ஒரு குறிப்பு என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்றினார்கள் என்பதுதான் மறுபடியும் உணர்த்தப்படும் ஒரு சத்தியமாய் இருக்கின்றது. 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால், ஆண்டவரின் மேகம் சில நாள் மாத்திரம் சில நேரங்களில் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும். சில நேரத்தில் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் இருக்கும். விடியற் காலத்தில் அது எழும்பும். 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அப்படி வெறும் சாயங்காலத்திலிருந்து காலை மட்டும்தான் அந்த மேகம் இருந்தாலும், அந்த குறிப்பிட்ட இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ஒரு இரவு மட்டும்தான் தங்குகின்றதாக இருந்தாலும், மேகம் உயர எழும்பின போது அவர்களும் பிரயாணப்பட்டார்கள். சில நேரத்தில் பகல் நேரத்திலும் சில நேரத்தில் இரவு நேரத்திலும் மேகம் எழும்பும். அப்பொழுதும் பகலானாலும் இரவானாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போவார்கள் என்று 21ஆம் வசனம் சொல்லுகிறது. 22ஆம் வசனத்தில் மேகமானது சில நேரங்களில் 2 நாள் ஒரு இடத்தில் தங்கியிருக்கும். இன்னொரு நேரத்தில் 1 மாதம் இல்லாவிட்டால் 1 வருஷமும் தங்கியிருக்கலாம். எப்படியோ இஸ்ரவேல் ஜனங்கள் மேகம் உயர எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். 23ஆம் வசனம் சொல்லுகிறது போல கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளும் ஆண்டவரால் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய அனுதின வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகின்றவர்களாய் இருக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.